கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவசாய செய்திகள் பவர்ட் பை ஸ்டில் இந்தியா. விவசாய வளர்ச்சி குறைவுக்கு தமிழக அரசே காரணம். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 50,000 இழப்பீடு வழங்க கோரிக்கை. தமிழகத்தில் மழை நீடிக்கும், உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. விரிவான செய்திகள். விவசாய வளர்ச்சி குறைவுக்கு தமிழக அரசே காரணம். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: 2024-25 ஆண்டில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் 9.69% அதிகரித்திருக்கும் நிலையில் அதைவிட அதிகமாக சேவைத்துறை 12.7%, அதேபோல உற்பத்தித்துறை 9% வளர்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய முதன்மை துறையான வேளாண் துறையோ சேவைத்துறையின் வளர்ச்சியில் கிட்டத்தட்ட 100ல் 1 பங்கை மட்டுமே வேளாண் துறை எட்டி இருப்பதாகவும், வளர்ச்சி குறைவுக்கு தமிழக அரசே காரணம் என்றும், வேளாண் துறை வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு அதற்கான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் நியாயமான கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். உழவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 வீதம் இடுபொருள் மானியம் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தல், குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல் போன்றவற்றுக்காக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் வேளாண் துறை வளர்ச்சியையும் உழவர்களின் வருவாயையும் அரசு அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 50,000 இழப்பீடு வழங்க கோரிக்கை. தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியின் தவறான தகவலால் தர்பூசணி விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு தமிழக அரசு ஏக்கருக்கு ரூபாய் 50,000 வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அச்சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசின் உணவு பாதுகாப்பு துறையின் உயர் அதிகாரி சதீஷ் என்பவர் தர்பூசணி பழங்களில் ஊசி போட்டு கலப்படம் செய்கிறார்கள் என்று தெரிவித்த தவறான உள்நோக்கம் கொண்ட அவதூறான கருத்தால் தர்பூசணி விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிலோ ரூபாய் 15ற்கு விற்கப்பட்டு வந்த தர்பூசணி தற்போது கிலோ ரூபாய் 3க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் ஏக்கருக்கு ரூபாய் 50,000 கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வாங்கி விற்ற வியாபாரிகளுக்கும் கடுமையான நஷ்டத்துக்கு ஆளாகியுள்ளனர். அரசு ஊழியர் தெரிவித்த தவறான கருத்துக்களால் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது இயற்கை நீதியாகும். கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் தமிழக அரசு இழப்பீடு வழங்கியதைப் போல அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். எனவே அரசு அதிகாரியின் தவறான தகவலால் இழப்பு ஏற்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஏக்கருக்கு தலா ரூபாய் 50,000 தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் மழை நீடிக்கும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல தென் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.